காரணமாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துவிட்டது. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கேள்வியை எழுப்பதற்கான காரணம் என்ன, அடிப்படை என்ன, விவரங்களை பதிவு செய்யும். வெஸ்ட் ஆசியா போர் காரணமாக பொதுமக்களின் பாதிப்படையக்கூடாது என தமிழ்நாடு அரசின் அதிகாரங்களுக்கு உட்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துவிட்டோம் என்றும் மக்கள் நலனை காக்க பாஜக அரசு என்ன செய்ய போகிறது என்று தற்போது முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கார். எரிவாயு தட்டுப்பாடை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு பல முக்கிய அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்புகளை சுட்டிக்காட்டி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக உணவகங்கள், டீக்கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள்ல எல்பிஜிக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்விற்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2 மானியம் என்பதை தமிழக அரசு இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது. அதே போல பொது விநியோக திட்டத்தில் கூடுதலாக மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைகளுக்கு வழங்குவதற்கும் முதலமைச்சர் ஆணையிட்டிருந்தார். அதற்கான மண்ணெண்ணெய்களை ஒதுக்குவதற்கும் தற்பொழுது முதலமைச்சர் ஆணையிட்டிருந்தார். இது போன்ற பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் சுட்டிக்காட்டி தற்பொழுது மக்கள் நலனை காக்க தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துவிட்டோம், மத்திய அரசு என்ன நடவடிக்கை என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியோடு ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு கோகுல், இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் காய்கறி தேக்கம், அதற்கான மாற்று ஏற்பாடு, அதே போன்று மின் கட்டணத்தில் சலுகை போன்ற பல விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்திருக்கிறது என்ற அந்த தகவலை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்றுதான் தற்போது வரைக்கும் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதலமைச்சருடைய இந்த கோரிக்கை என்னவாகும்? நிச்சயமாக, அதாவது தற்போது இருக்க சூழலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் குறிப்பாக எல்பிஜி தட்டுப்பாடால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். தற்போது இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் இது போன்ற பல முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் அறிவித்திருக்கார். குறிப்பாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது மின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ₹2 யூனிட்டுக்கு மானியம் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்றைய தினம் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது போன்று தற்போது நிலைமை கட்டுக்குள் வருவதற்குள் மக்கள் எந்தவித அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வணிகர்கள், உழவர்கள் உள்ளிட்டவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது தமிழக அரசு இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இது போன்ற அறிவிப்புகள் இதுவரை மத்திய அரசிடமிருந்து வரவில்லை என்றும், அதே நேரத்தில் தற்போது களத்துல இது போன்ற எல்பிஜி தட்டுப்பாடுகள் உள்ளிட்டவையில் இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு இது போன்ற அறிவிப்பை அறிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் இது போன்ற இந்த பதிவின் மூலம் குறிப்பிட்டிருக்கார். அபிநயா, முதலமைச்சருடைய கோரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.